ஊதுபத்தி கப்சாம்பிராணி பயிற்சியில் நம்ம எதெல்லாம் சொல்லித்தர போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, பிள்ளையார் சிலைகள், பசுஞ்சாணத்தை வச்சு பிள்ளையார் செய்கிறது, மூலிகைகளை வச்சு பிள்ளையார் செய்கிறது. அடுத்தது பார்த்திங்கன்னா விதை பிள்ளையார். இப்போ விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு விதையை வச்சு பிள்ளையார் கொடுத்து மண்ணால் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நீர்நிலைகளை கரைக்கிறதுக்காக நம்ம சுவாமி கும்பிடுவோம். அதெல்லாம் உங்களுக்கே தெரியும். அந்த விதை பிள்ளையார் எப்படி செய்கிறது அப்படிங்கிறதும் 3 விதமான பிள்ளையார்கள் நம்ம செய்முறைகள் நம்ம சொல்லிக் கொடுப்போம். அடுத்தது பார்த்திங்கன்னா உடனடி சாம்பிராணி, மூலிகைகளை கொண்டு நம்ம செய்யக்கூடியதும் சரி, கரித்தூளை வச்சு செய்யக்கூடியதும் சரி, கலராக நமக்கு தேவையான நிறங்களை செய்யக்கூடிய அந்த செய்முறைகளும் இருக்குது. அதுக்கப்புறம் கோன் நம்ம மூலிகையை வச்சு செய்யக்கூடியதும் சரி, கரித்தூளை வச்சு செய்யக்கூடியதும் சரி, இல்லை மூலிகையில் இல்லாமல் எம்டி தான் நார்மலாக அது போட்டுட்டு நம்ம டிப்பிங் பண்ணக்கூடிய ஒரு முறைகளும் இருக்குது. அந்த முறைகளும் இதெல்லாம் நம்ம சொல்லி கொடுத்துருவோம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா கப்சாம்பிராணி நம்ம ஃபில்லிங்கும் சொல்லி கொடுத்துருவோம். ஃபில்லிங் இல்லாமையும் எம்டியாகவும் சொல்லி கொடுப்போம். ஃபில்லிங் இல்லாமல் வாசனை வர அந்த செய்முறையும் இதில் இருக்குது. கரித்தூளை பயன்படுத்தியும் மூலிகை இதை பயன்படுத்தியும். அடுத்தது இது நமக்கு மோல்டு மட்டும்தான் மாறி இருக்குது. சதுரமாக ஒரு ஹோமகுண்டம் மாதிரி வர்ற மாதிரி இருக்கும். இந்த மாதிரியும் இதே இதில் நமக்கு வண்ணங்கள், நமக்கு தேவையான நிறங்களை பயன்படுத்தி செய்யக்கூடிய கப்சாம்பிராணி நம்ம சொல்லி கொடுத்துருவோம். அடுத்தது இப்போதைக்கு நிறைய பேர் பயன்படுத்திக்கிட்டு இருக்கக்கூடிய மூலிகை கந்திருஷ்டி கற்பூரம். இது நம்ம கருப்பு நிறத்தில் இருக்கக்கூடியதும் சரி, மூலிகையை பயன்படுத்தி மூலிகை நிறத்தில் இருக்கக்கூடியதும் சரி, இந்த 2 முறைகளும் நம்ம சொல்லிக் கொடுத்துருவோம். அது இல்லாமல் டிப்பிங் ஊதுபத்தி, கையில் செய்யக்கூடிய மூலிகை ஊதுபத்தி, கையில் செய்யக்கூடிய பசுஞ்சாண ஊதுபத்தி, இன்னும் நிறைய செய்முறைகள் இருக்குது. ஓகேங்களா? வரட்டி, பசுஞ்சாணத்தில் வரட்டி நம்ம எப்படி செய்யலாம், ஹோமகுண்டத்துக்காக வரட்டி எப்படி செய்யலாம், இந்த மாதிரி நிறைய செய்முறைகள் இருக்குது. வேறு என்னென்ன செய்முறைகளாக இருக்குங்கிறதுக்காக என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அனுப்புங்க.